திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடந்த 18ஆம் தேதியன்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் இரவு சுமார் 1 மணி அளவில் பொள்ளாச்சியில் இருந்து மாட்டு தீவனத்தை ஏற்றிக் கொண்டு ஈரோடு செல்வதற்காக பல்லடம் நோக்கி வந்துள்ளார். அப்போது லாரியின் பின்னால் வந்த மர்ம நபர்கள் சிலர் லாரியை வழிமறித்து ஓட்டுநர் சுரேஷை தாக்கி அவரிடமிருந்து சுமார் 1,25,000 ரொக்கத்தை பறித்து சென்றனர். இதுகுறித்து சுரேஷ் காமநாயக்கன் பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த மர்ம நபர்களை தேடி வந்தனர். பின்னர் கரடிவாவி பகுதியில் வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இருவரை பிடித்து விசாரிக்கையில் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரிக்கையில் சூலூரைச் சேர்ந்த சபரீஷ், மடத்துக்குளத்தைச் சேர்ந்த தனபால் ஆகியோர் வெங்கடாபுரம் பகுதியில் லாரியை வழிமறித்து சுமார் 1,25,000 வழிப்பறி செய்தது தெரியவந்தது. மேலும் அவர்களிடமிருந்து ரூபாய் 11,000 ரொக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்கள் இருவரையும் கைது செய்த காமநாயக்கன் பாளையம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள ஒருவனை காமநாயக்கன் பாளையம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.